கோவையில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் நவீனா. டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பெய்து வரும் நிலையில் மேகங்கள் கொங்கு மண்டலத்தை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பரவலாக நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்திருந்தனர். குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் பல பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருந்தது. இதையடுத்து தற்போது கோவையில் மழை பெய்த தொடங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக கோவையில் வெயில் வாட்டி வறட்சி வந்த நிலையில் மாலை திடீரென வானிலை மாறியது. கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீசத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது. இந்த திடீர் மழையால் கோவையில் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாநகரில் காந்திபுரம், சிவானந்த காலனி, கவுண்டம்பாளையம், துடிலூர், ஆரசூரம், வடவெள்ளி, டவுன்ஹால், உக்கடம், நூறடி சாலை, கோபாலபுரம், ரேஸ் ரோஸ், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளான தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக கவுண்டம்பாளையம், சரவணம்பட்டி ரயில் நிலையம் பகுதிகளில், ஆரசூரம், காந்திபுரம், டவுன்ஹால், சிவானந்த காலனி ஆகிய பகுதிகளில், சூலூர், சிங்காநல்லூர், தொண்டாமுத்து, தேரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.